யோபு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் அதில் 8ஆம் அதிகாரத்தின் பக்கமாக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 8ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசிங்களே. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? என் கூட நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2026 இந்த வார்த்தையினால் உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். அவருடைய துவக்கம், அவருடைய ஆரம்பம் அற்பமானாலும் அவருடைய முடிவு எப்படி தான் இருக்குமா? சம்பூரணமாக இருக்கும். எத்தனை பேருடைய ஆரம்பம் இன்னைக்கு அற்பமாக இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் அற்பமாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு முடிவு கர்த்தர் கையில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2026வது வருஷம் முடிகிறதுக்குள்ள எனக்கான பிரச்சனைக்கான ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். யாருடைய துவக்கம்? ஆமாம், யாருடைய துவக்கத்தை குறித்து இங்கே பைபிள் சொல்லுது? யாருடைய துவக்கத்தை குறித்து பைபிள் சொல்லுது? சொல்லுங்க. ஆமாம், நம்மளுடைய துவக்கமா? நாம துவங்குற துவக்கத்தை பற்றி இங்கே பைபிள் சொல்லலை. பைபிளில் வசனம் சொல்லுது பாருங்க. உம்முடைய துவக்கம், உம்முடைய துவக்கம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது வேற, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது வேற. நான் ஆரம்பிக்கிற காரியம் ஆரம்பத்தில் அற்பமாக இருந்துச்சுன்னா முடிவில் அதை விட கேவலமாக மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆனால் அதுவே கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாருன்னா அதனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றுவார். ஆமென். ஆகவே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப தான் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக மாறுது. நான் ஆரம்பிக்கிறது கிடையாது. நம்மளாம் நினைக்கிறோம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமாம் நான் போய் அந்த காரியத்தை செஞ்சால் ஆண்டவரே துவங்கினதா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது ராங், அது தப்பு. ஆண்டவர் துவங்கிறதுக்கும் நாம் துவங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பைபிளில் வசனம் சொல்லுது பாருங்க. அற்பமான ஆரம்பம், உம்முடைய துவக்கம் அற்பம். ஏன் ஆண்டவருடைய துவக்கம் அற்பமாக இருக்குது? ஆண்டவர் இவ்வளவு பெரியவர், அவருடைய துவக்கம் ஏன் அற்பமாக இருக்குது? அல்லேலூயா. ஏன் அற்பமாக இருக்குது தெரியுமா? நாம் அற்பமாக இருக்கிறதுனால அந்த துவக்கம் அற்பமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? ஏன் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது? அவர் சம்பூர்ணமாக இருக்கிறதுனால அதனுடைய முடிவும் சம்பூர்ணமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருங்க அற்பமானதை யாருங்க விரும்புவா? ஆமேன்னு சொல்லுங்க. அற்பமானதை யார் விரும்புவா? அற்பம்னா சின்னது, கொஞ்சம் ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் அற்பம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அற்பமானதை இந்த உலகம் விரும்புமா? ஆமாம். உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தங்க உங்களை விரும்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் அழகாக இருக்கிறனால 4 பேர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு ஃபீவர் வருது, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் அழகு போயிடுச்சுன்னா அந்த 4 பேர் உங்கள் கூட திரும்ப பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமானதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அற்பமானவர்களை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது சிஸ்டர் பிரதர். ஆகாதென்று தூக்கி எறியப்பட்ட கல்லை அவர் கையில் எடுக்கிறாராம். ஆமேன்னு சொல்லுங்க. யாருமே வேண்டாம்,
நீ ஒன்றத்துக்கு லாக்கி இல்லை, நீ வேஸ்ட்டுடா. உனக்கு ஒரு அறிவும் கிடையாது. உன்னை பெற்றதுக்கு இந்த ஆட்டாங்களை பெற்றிருந்தா கூட நான் கொஞ்சம் மாவையாச்சும் ஆட்டியிருப்பேன். உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு எருமை மாட்டை பெற்றிருந்தா கூட பாலாச்சு அது கறந்து கொடுக்கும். தின்னுட்டு சும்மாவே இருக்கிறியாடா நீ அப்படின்னு பெற்றவங்க கூட அற்பமாக இருக்கிறவங்கள கேவலமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அற்பமானவர்களையும் ஆச்சரியமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் அற்பமானவைகளை நேசிக்கிறாரு. இந்த உலகம் யாரை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் நேசிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பாருங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்களில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். அதில் 3ஆவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆகாய் 2:3. யார்? இது இப்பொழுது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் பாருங்க, ஒன்றும் இல்லாததை போல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு பேர் தான் அற்பம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாதது போல தெரியுது. ஒண்ணுமே இல்லாதது போல தெரியுது. அப்படியே நீங்க சகரியா புஸ்தகம் எடுத்து நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. 4ஆம் அதிகாரம் நீங்க அப்படியே எடுத்து 10வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா பாருங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை பிடிக்குது? ரொம்ப பிடிக்குது. ஒவ்வொரு டைம் படிக்கிறப்பவும் நம்மளை பலப்படுத்துது பாருங்க இந்த வார்த்தை. அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ண முடியும்? கடவுள் ஒரு மனுஷனை கையில் எடுத்துட்டு, ஒரு அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்குறப்ப அது அற்பமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ண கூடும். ஆமென். ஏன் அப்படின்னா, அந்த அற்பமான அந்த ஆரம்பத்துக்குள்ள யார் இருக்கிறானா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செருபாபேலின் கைகளில் வைத்திருக்கிற தூக்கு நூலை. அல்லேலூயா. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு? வந்து தேவாலயத்தை இடிச்சு போடுறார். சாலமோனுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு. மறுபடியும் கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் திரும்பவும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? போய் ஆலயத்தை கட்டுறதுக்காக அங்கே போகிறாங்க பாருங்க. அப்போ அவன் தூக்கு நூலை எடுத்துகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஒன்றுமே இல்லை, முன்னாடி ஆலயமே கிடையாது. தூக்கு நூலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். எல்லாரும் அற்பமாக பேசுகிறாங்க. இவன் சாதிக்க போகிறானாமா, இவன் என்னமோ வந்து இது பண்ண போகிறானாமா, தூக்கு நூலை வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அவங்க முன்னாடி சொல்கிறாரு பாருங்க, அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை செய்ய கூடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுக்குறப்ப அது அற்பமாக தெரியும். நிறைய ஜனங்க சொல்லுவாங்க, பைபிளை தூக்கிட்டு போகிறானாமா. என்ன பைபிளை தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்ட்டு போகிற? என்ன அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிகிட்டு இருக்கிற? உனக்கு வந்து அறிவு இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு அறிவே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, பைபிளை தூக்கிட்டு போறியே நீ. அற்பமாக தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, தேவனை மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் துவங்குகிற பொழுது அது எல்லாருடைய கண்ணுக்கு அற்பமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லி தர்றாரு, அந்த அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தர் அதை பார்க்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அதன் மேல் விருப்பமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க ஒருத்தவங்க உங்களை அசட்டை பண்றாங்கன்னா பைபிளை நல்லா தூக்கி காட்டுங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற கர்த்தர் நம்மை நிச்சயமாய் சம்பூரணமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2026 வருஷம், இந்த 2வது மாசத்துல எத்தனை பேர் எவ்வளவு அற்பமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற ஒரு சில பேரோடு கூட கர்த்தர் பேச விரும்புறாரு. இன்னைக்கு உங்க கையில எதுவுமே கிடையாது,
பைபிள் ஒன்று மட்டும்தான் இருக்குது. பைபிள் வசனத்தை நம்பி நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களை கேட்கறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை செய்யக்கூடும்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்கி இருக்கிறாரு. உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பம் அற்பமானாலும் ஆண்டவர் ஆரம்பிச்சாருன்னா முடிவு சம்பூர்ணம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று புரிஞ்சுக்குங்க, நாம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப அது சம்பூர்ணமாக மாறுறது இல்லை. ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப அது சம்பூர்ணமாய் மாறுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது நம்மளுடைய ஆரம்பமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லித்தராரு, நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் கையில் வச்சிருக்கிறத விட்டுட்டு நீங்கள் கர்த்தர் கையில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. ஆலேலியோ சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் கையில் பிடிச்சிட்டு இருந்து எதையும் சாதிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே இல்லாமல் அற்பமாகவே இருக்குது. ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க, உங்கள் கையில் வச்சுருக்காதீங்க, நீங்கள் அதை தேவனுடைய கைக்கு கொண்டு வாங்க, தேவ கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இது உங்கள் கையில் நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய கையில் ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுக்காததுனாலேயே உங்கள் குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமேன். சில பேர் பாருங்க, அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இதை நான் தான் செய்வேன். ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா உன்னால் அது செய்ய முடியாது, நீ ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடு. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா அதை குறித்து நீங்கள் உங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இதை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் காரியமா, நீங்கள் வேலை செய்கிற இடமா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இதை என் கையில் இருக்கிறத விட இது உங்கள் கையில் இருக்குன்னா இது ஆசீர்வாதமாக மாறுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்தெந்த விஷயங்கள் கர்த்தருடைய கைக்கு போகுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் யாருடையதாக மாறிடுதுன்னா கர்த்தருடைய காரியங்களாக மாறுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுவன் கையிலிருந்து வாங்கிட்டு வந்து அதை ஏசப்பா கையில் கொடுக்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த சிறுவன் கையில் இருக்கிற வரைக்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா 2 மீன் 5 அப்பமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அங்கே சுற்றிலும் இருக்கிற க்ரௌடு பார்த்தீங்கன்னா புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அது போக சின்ன பசங்க இருக்கிறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்கே. ஆகவே எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான க்ரௌடு, ஒரு கூட்டம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் ஏசப்பா கைக்கு போன ஒரு 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 உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மீன் 5 அப்பம் தான் ஏசப்பா கைக்கு போயிருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வசனங்கள் நீங்கள் வாசிங்களே. இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு கைக்கு கொடுத்த வேண்டியவற்று கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அல்லேலூயா. பாருங்க, 5 அவர்கள் சாப்பிட்டு 12 கூடைகளை அவர்கள் நிரப்பினார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஒரு வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. ஆனால் நல்லா கவனிங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஏசப்பா கைக்கு ஒரு காரியம் போகிறப்ப தான் ஆசீர்வாதம் வருது.
அல்லேலூயா சொல்லுங்களே. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை சிறு பையனுடைய கையிலேயே அது இருந்திருக்கும் அப்படின்னா அந்த சின்ன பையனுடைய பசியை தான் அது போக்கி இருக்கும். ஒருவேளை பேதுருவுடைய கையில் ஒருவேளை பேதுரு கையிலையோ சீசர்கள் யாராச்சும் கையில் போயிருக்கோம் அப்படின்னா அந்த சீசருடைய பசியை தான் அது போக்கி இருக்கும். ஆனால் பாருங்க, ஏசப்பாவுடைய கைக்கு ஒரு காரியம் வருகிற பொழுது அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. என்ன பண்றாரு ஆண்டவர்? எல்லாரையும் பசி போக சாப்பிட வச்சு மீதியாக 12 கூடைகளை அவர் எடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அற்புதத்துக்கு பேர் தான் சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் இது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். 2 மீன் 5 அப்பத்தை எடுக்கிறாங்களாம், கூடையில் போட்டு எடுக்கிறாங்களாம். இவங்க எடுக்க மீன் குறைய மாட்டேங்குது, அப்பவும் குறைய மாட்டேங்குது. இவங்க ஒன்று எடுத்தா அவங்க புதுசாக இன்னொன்று வந்துடுது, இவங்க ஒன்று எடுத்தா அவங்க புதுசாக இன்னொன்று வந்துடுது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம நம்மளுடைய காரியத்தை நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு நாமளே என்ன பண்ணிடுறோம்? தடைக்கற்களாக மாறிடுறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாமளே மாறிடுறோம். ஆவியானவர் சொல்லித்தராரு பாருங்க, நீ உன் கையில் பிடிச்சு இத்தனை நாள் வச்சிருந்தீல, என்னத்தை நீ சாதிச்ச? உன் மகனை ஆகட்டும், உன் மகளை ஆகட்டும், உன் குடும்பத்தை ஆகட்டும், உன் கணவரை ஆகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், எல்லாத்தையும் உங்கள் கையில் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்கள் பிடிச்சு வச்சு என்ன சாதிச்சீங்க? ஒண்ணுமே நீங்க சாதிக்கல. ஆனா ஆவியானவர் சொல்லி தராரு, இதுக்கப்புறமா நீங்க எதையும் உங்க கையில பிடிக்காதீங்க, எல்லாத்தையும் ஏசப்பா கைக்கு கொண்டு போங்க. நீங்க ஏசப்பா கைக்கு கொண்டு போவீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய என் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஒவ்வொரு நாள் நீங்க வேலைக்கு போகிறப்ப நீங்க ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இருங்க. ஆண்டவர் சொல்லி தராரு பாருங்க, நீங்க அவருடைய கையை நாடுங்க. அதான் சங்கீதம் 123வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்கள் எல்லாம் அவருடைய கையையே நோக்கி பார்க்கிறது. காரணம் எல்லாமே அவர் கைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆரம்ப அற்பம், 2 மீன் 5 அப்போ ஒரு அற்பம். ஆமென். சீசன் சொல்றான் பாருங்க, இது எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. சீசன் கையில் இருக்கிற வரைக்கும், சீசர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அது எம்மாத்திரம். ஆனால் அது இயேசு கைக்கு போயிருச்சுன்னா அது ஒரு பெரிய அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எம்மாத்திரமாக இருக்கிறத அற்புதமாய் மாற்றுகிற கரம் கர்த்தருடைய கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தர்றது என்னன்னா, நீங்கள் அவர் கையில் கொண்டு போய் கொடுங்க. ஒவ்வொன்றையும் அவர் கைக்குள்ளே கொண்டு போங்க. உங்கள் கையினால் மாற்றணும்னு நினைக்காதீங்க. சில பேர் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறப்ப பார்க்குறோமே, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நல்லது தான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சில நேரங்களில் ஆண்டவருக்கு ஒரு காரியம் பிடிக்காமல் இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் ஜெபத்தினால என்னமோ ஆண்டவர் அப்படியே மாற்றுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு காரியம் ஒருவேளை கர்த்தர் ஒருவேளை அவருக்கு அதில் பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு ஒரு காரியத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் உங்கள் வாழ்க்கை முழுசும் வேதனையாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் சொல்லி தராரு, சும்மா போட்டு ஆண்டவருக்கு முதல்ல பிடிக்குதான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த காரியத்தில் கர்த்தருடைய சித்தம் இருக்குதான்னு எனக்கே யோசிச்சிருக்கிறீங்களா? இதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரான்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொன்றும் நம்ம இஷ்டத்துக்கு தானே நம்ம பண்ணுறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, இல்லைப்பா, நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, நீ அவருடைய கையுக்குள் அடங்கியிரு. வேதம் சொல்லி தருது பாருங்க. ஒன்று பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் கையுக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் உயர்வு வரும்.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கையுக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும். அவர் கையுக்குள் இருந்தால் தான் சமாதானம் வரும். அவர் கையுக்குள் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் அவர் கையுக்குள் அடங்கி இருந்தோம்னா நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடங்கி இருக்கிறதுனா என்னங்க? அடங்கி இருக்கிறதுனா என்ன? கையில் அடங்கி இருக்கிறதுனா என்ன? கையுக்குள் இருக்கிறதுனா என்ன? நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறப்ப ஆபிரகாம் கிட்ட சாராள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அடிமை பெண் இப்படி என்னை அற்பமாக நினைக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆபிரகாம் சாராள் இடத்துல ஒன்று சொல்லித்தராரு பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆபிரகாம் சாராள் நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்க. உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள். அல்லேலூயா. உனக்கு நலமானதை. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கையுக்குள்ள அடங்கி இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு நலமானதை செய்கிறது கிடையாது. யார் கையுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோமோ அவங்களுக்கு நலமானதை நம்ம வாழ்க்கையில் செய்கிறது தான் கையுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்காக நான் கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் கர்த்தருடைய கையுக்குள்ள அடங்கி இருக்கிறான்னா அவன் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான். எனக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கும் மற்ற தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற தெய்வங்களை மந்திரவாதிகள் மாந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும் கைக்குள்ள அடக்கிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற தெய்வங்களை மந்திரத்தினாலும் மாந்திரியத்தினாலும் கையுக்குள்ள அடக்குவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? தாயத்து, தகடு. ஒரு மந்திரம் பண்ணுறப்ப அவங்க ஒரு பலி செலுத்துகிறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க. உடனே அந்த ஆவி வருது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போய் அப்படியே செஞ்சுட்டு வருதுங்க. அதை தெய்வமாக அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மந்திரவாதியால் அவன் தெய்வத்தையே அவனுடைய கையுக்குள்ளே அடக்க முடியுது. அவன் என்ன பண்ணுறான்? மந்திரம் பண்ணி தனக்கு என்ன விருப்பமோ அதை அந்த கடவுள்கிட்ட அவன் வணங்குற தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லி அந்த தெய்வம் போய் என்ன பண்ணுது பாருங்க, அவன் பலியிடுறப்ப போய் அப்படியே செஞ்சுட்டு வருது. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? தெய்வத்தை அவனுடைய கையில் அடக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கும் மற்ற தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற தெய்வங்களை மனுஷங்க கைக்குள்ள அடக்குவாங்க. ஆனால் நம்முடைய வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை யாராலையும் கையில் அடக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அதுதான் கர்த்தர். எந்த மந்திரவாதிகிட்ட போய் நீங்கள் கேளுங்க, எப்பேற்பட்ட மந்திரவாதிகிட்ட போய் கேளுங்க, ஏசப்பா அடக்குங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, யாராலையும் அடக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க விருப்பத்துக்கு அவங்க தெய்வத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம் அவர் விருப்பத்துக்கு நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் அவர் கையுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் அவர் கையுக்குள் அடங்கி இருக்கிற பொழுது எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகள் வந்தாலும் அவனை சேதப்படுத்துறது இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, செங்கடலை பிளந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது எகிப்தில். உங்களுக்கு தெரியுமா? 10 வாதையும் அவங்க முக்கியமாக வணங்கின 10 தெய்வங்கள். 10 வாதையும் அவங்க முக்கியமாக வணங்கின 10 தெய்வங்கள். 10 தெய்வங்கள். அதுக்கு மேலேயும் நிறைய தெய்வங்கள் இருந்துச்சு எகிப்தில். ஆனால் அத்தனை தெய்வங்கள் இருந்தும் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா தெய்வமும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே மந்திரத்திற்கும் மாந்தியத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால தான் உண்மையாக கர்த்தரை தேடுறவங்களை எந்த மந்திரம் மாந்திரியத்தினாலும் அவங்கள சேதப்படுத்த முடியறதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் எந்த மனுஷனுடைய கையுக்கும் அடங்க மாட்டார். அவர் ஒருவரே உண்மையான வல்லமையுள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அந்த தெய்வத்தினுடைய கையுக்குள் இருக்கிற நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் ஆட்டி படைக்க கூடாது.
சில பேர் பாருங்க, உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். யார் சொன்னா அப்படின்னு உங்களுக்கு? ஆமாம், ஒரு மனுஷன் சொன்னானா, ஆண்டவர்கிட்ட போய் பேசினானா, ஆண்டவர் சொன்னாரா நீ இந்த இடத்துல போ அப்படின்னு சொன்னாராம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. உடனே அவன் என்ன பண்ணான் பாருங்க, 40 நாள் உபவாசம் போட்டு ஒரு நேரம் கூட சாப்பிடாம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணானா. அவன் சொன்னானா, நான் என் ஜெபத்தினால என் ஆண்டவரையே என்னுடைய சித்தத்துக்கு என் விருப்பத்துக்கு மாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணானா. 40வது நாள் முடிகிற வரைக்கும் சவுண்டே வரலையா. அந்த 40வது நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச அடுத்த நொடியில் ஒரு வார்த்தை அவன் காதில் கேட்டுச்சான். என்ன வார்த்தை தெரியுமா? நான் இயேசு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சத்தம் கேட்டுச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லாம் கர்த்தரை மாற்ற முடியாது. அதெல்லாம் அந்த தெய்வங்களுக்கு தான் அது சாத்தியமாகும். நீங்கள் போய் பாத யாத்திரையாக போயெல்லாம் ஏசப்பாவை மாற்ற முடியாது. நீங்கள் முட்டி போட்டே, இன்றைக்கி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், முட்டி போட்டே போய் அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல போய் மெழுகுவத்தியை வச்சுட்டு முட்டி போட்டே வருவாங்க. நான் தவறு சொல்லலை, அது அவங்க நம்பிக்கை, ஓகே. ஆனால் உண்மையாலுமே வேதம் என்ன சொல்லி தருதுன்னா, கர்த்தர் அதுக்கெல்லாம் மயங்குகிறவர் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் உடம்பை கிழிச்சுக்கிட்டாலும் கர்த்தர் அதுக்காக இறங்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எந்த இடத்துல இறங்குவார் தெரியுமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ஜப வீரனாக இருந்தாலும் கூட அந்த ஜபத்தினாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். இங்கே இருந்தா இங்கே தான் இருக்கணும், அங்கே போகாதன்னா அங்கே போகாமல் இருக்கணும். மீறி நாம் போகிறப்ப யோனாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். யோனாவை ஆண்டவர் சொல்கிறார், அங்கே போகாத, நீ நினிவேவுக்கு போ. அவன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு என் விருப்பப்படி தான் நான் செய்வேன். உடனே ஓடுறான், நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறான் பாருங்க. அவன் அப்படி போனதுனால எவ்வளோ உபத்திரவம் சிஸ்டர், எவ்வளோ உபத்திரவம் நினைக்கிறீங்க நீங்கள்? போராட்டத்தின் மேலே போராட்டம், சாகர நிலைமைக்கு போகிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரண தருவாயில் நின்று பேசுகிறான், ஆண்டவரே நான் மன்னிங்க, நான் செஞ்சது தவறு தான், நீங்கள் சொன்ன நினிவேவுக்கே நான் போகிறேன் ஆண்டவரேன்னு மனம் திரும்பி வந்து திரும்ப ஊழியத்தை செஞ்சானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் விரும்புகிறதையெல்லாம் கர்த்தர் இங்கே செய்ய மாட்டார். நான் அங்கே தான் போவேன் ஆண்டவரே, ஆண்டவர் விட்டுருவார், நீ போ. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒருவேளை காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் வண்டி ஓடாது பாருங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனை வந்து டமால்னு உடையும் பாருங்க. அப்போ மறுபடியும் ஏசப்பான்னு வருவாங்க, மறுபடியும் ஆண்டவர் கிருபை தருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே ஒன்று புரிஞ்சுக்கங்க சிஸ்டர், பிரதர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறவர்களாக தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அவர் கைக்குள் அடங்கி இருக்கிறது. சில வாலிப பிள்ளைகளை பாருங்க, எனக்கு அந்த பையனே தான் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், எப்பா அந்த பையன் வேண்டாம்ப்பா. சில வாலிப பசங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்த பிள்ளையே வேணும் ஆண்டவரே, அந்த பிள்ளைய விட்ட நான் வெளியில் வரமாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், எப்பா அது வேண்டாம்ப்பா, வேண்டாம், இல்லை இல்லை இல்லை, அதே தான் வேணும், அதே தான் வேணும், சரி வச்சுக்க அப்படின்றவாரு. ஆலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். 4 நாள் 5வது நாள் பார்க்குறப்ப தாடி விட்டுட்டு இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. என்னப்பாச்சு அப்படின்னா, முடிஞ்சு போச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு. ஏன் போச்சு? அப்போவே கர்த்தர் சொன்னார்ல உங்ககிட்ட, அது வேண்டான்னு சொன்னார்ல, நீ தான் வேணும் வேணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துருச்சு? உன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய கையுக்குள் இருக்கிற பொழுது அதனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒருவேளை அந்த காரியத்தை உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒருவேளை ஆரம்பத்தில் சம்பூர்ணமாக இருந்தாலும் முடிவு பரிதாபமாய் முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அவருடைய கையுக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.